அப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியலையாமா? உங்க நம்பருக்கு தான் பண்ணமா பண்ணிட்டு கனெக்ட் ஆகலன்னு கோபிக் பண்ணிட்டு பண்றது உங்க குரல் கேட்ட உடனே மறந்துட்டேன் நானு. அம்மா தம்பி வந்தாச்சுமா. திருக்கல்யாணத்துக்கு பிரசாதம் அது திருப்பதில இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதனால சரி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. சரிம்மா வந்துடுச்சுமா, என் கைக்கு வந்துடுச்சுமா, தம்பி எடுத்துன்னு வந்தாச்சுமா. கண்டிப்பாமா, இது ஒரு குடுப்பினர் தான்மா இன்னைக்கு வந்திருக்கிறது. அம்மா எங்க செல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்கம்மா. அம்மா வணக்கம். வீடியோ அப்படியே லைவா புடிச்சிட்டு இருக்கிறோம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திடுங்கம்மா. தை அமாவாசை அன்னைக்கு தான் உங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கல, இப்ப நீங்க வாழ்த்திடுங்கம்மா. கண்டிப்பா செல்ல பிள்ளைங்க எல்லாரும் நம்ம காட்டஹரம் ஓம் சக்தி அம்மா பக்தர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், அம்பாளினுடைய ஆசை பரிபூர்ணமாக பெறணும். எல்லாரும் காட்டஹரம் அம்மா கோயிலுக்கு வாங்க, நல்லபடியா தரிசனம் பண்ணிக்கின்னு உங்களோட குறைகள் எல்லாம் வேண்டிக்கின்னு நல்லா இருங்க. வணக்கம். ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, நான் அவ்வளோதாம்மா, நான் என்னுடைய நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறேம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம குப்பத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னா தேவி அம்மா கோயிலிருந்து நமக்கு பிரசாதம் வந்திருக்குது. இது எங்கே இருந்ததுன்னா இது திருப்பதிலேருந்து வந்திருக்குதாங்கட்டேந்து. சரி அம்மாவுக்கு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி என்னுடைய செல்ல மகன் கோபி கையில் வந்திருக்கு. யாரு அப்படியே உள்ள அப்படி ஃபோர்ஸாக வராங்களே பார்த்தா என்னுடைய செல்ல மகன், ஏன்னா மொட்டை போட்டிருக்க அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தர்மா பாப்பா இது ஓப்பன் பண்ணு. இது உண்மையாக இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்ல முடியும். நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது தங்கவா சாமி இது ஓப்பன் பண்ணுவாப்பா. அப்புறமா நான் எப்பயுமே யாருன்னா டைரி கொடுத்தாவே செல்ல பிள்ளைங்களாம் என்ன செய்யணும்னா கடங்காருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குன்னு எழுதி வைக்குவேன். அப்படி டைரியாக எழுதி எழுதி 10 வருஷத்தில் ஒரு 20 டைரி என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த வருஷத்தில் புது கடங்காரத்தெல்லாம் எழுதி வச்சிடலாம். இதில் அது என்னவோ தெரியல செல்ல பிள்ளைங்களா, நான் யார் கொடுக்குனாலும் எழுதி வச்சு அது கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டிக் பண்ணி இது பண்ணுவேன். அப்போ இது இந்த வருஷம் மாதிரி எனக்கு ஒரு விடுவு காலம் பிறந்த இந்த கடன் தொல்லைலாம் வெளியே ஒரு நிம்மதி ஆகட்டும். இன்னைக்கு நம்ம பிரசன்னா அம்மா கோயில் தேவி கோயில்னு வந்த நேரம் மாதிரி என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடியட்டும். கண்டிப்பாகவே இந்த சுவாமி இருக்கிற இடம்லாம் ரொம்ப பணக்கார கோயிலுன்னு சொல்லுவாங்க. அது நான் தெரியல, இந்த சுவாமி இருக்கிற இடம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கிறேன், எதுவுமே மாறல. இதை காட்டிடு தங்கம். ரொம்ப அழகாக இருக்குது செல்ல பிள்ளைங்க. அங்கே பாருங்கள் கோபி வாங்க, இப்படி எடுத்து காட்டு, இப்படி எடுத்து காட்டுறேன். அப்புறம் என் பிள்ளைங்க எல்லாம் லட்டு வந்துடுச்சு. இது ஃபஸ்ட் அது காட்டு. ரொம்ப அழகாக இருப்பார், அலங்காரமாக அதில் ஆஃபீஸ் ரூமில் மாற்றலாம். எல்லா ஃபோட்டோஸும் அப்புறம் இது பெருமாள் சாமி டேட் பண்ணிடு. அப்புறம் சில பிள்ளைங்களா பிரசாதம் பாரு, லட்டு எவ்வளோ பெரிய லட்டு வந்திருக்குது. இங்கே பாருங்கள் பா, இதெல்லாம் ஒரு குடுப்பினை தான். உண்மையாகவே சொல்லணும்னா சில பிள்ளைங்களா என் அம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், பலமாக நன்றிகள் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் அம்மா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து புள்ளையை அனுப்பி போய் அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அவ்வளோ குப்பத்திலேருந்து 2 வீலரில் புள்ளை இதை எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம பிரசன்னா தேவி கோயில் இருக்கக்கூடிய அம்மனுடைய அருளும் சரி, நம்ம திருப்பதி ஏழுமலையுடைய அருளும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள், பல நன்றி. வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.